இன்று நாம் பேசப்போவது ஆண்டவன் கதவுகள் திறக்கும் அதிசய நாள் வைகுண்ட ஏகாதசி பற்றி. இந்த ஒரு நாளின் பின்னால் இரண்டு மகத்தான தெய்வீக கதைகள் இருக்கிறது. பழங்காலத்தில் உலகையே சீரழித்த ஒரு கொடிய அசுரன் இருந்தான். அவன் பெயர் முரன். அவன் யஜ்ஞங்களை அழித்தான், முனிவர்களைக் கொன்றான், தெய்வங்களையே பயமுறுத்தினான். தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று, பிரபு, இந்த முரனை வெல்ல யாராலும் முடியவில்லை, எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டினர். விஷ்ணு போர்க்களத்திற்குச் சென்றார். நாட்கள் ராத்திரிகள் முழுவதும் போரிட்டார். ஒரு நேரத்தில் சோர்வடைந்து ஹிமவதி குகை என்ற தெய்வீக மலைக்குள் ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி முரன் குகைக்குள் நுழைந்து தாக்க முயன்றான். ஆனால் அப்போது விஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு தெய்வீக பெண் சக்தி வெளிப்பட்டாள். அவள் மின்னல் போல பளபளப்பாக இருந்தாள். அவள் ஒரே வாரப்படி முரனை நசித்துவிட்டாள். விஷ்ணு விழித்தார். அந்த சக்தியை பார்த்து கேட்டார், நீ யார்? அவள் பதில், உங்களிலிருந்து பிறந்த சக்தி, தர்மத்தை காக்க வந்தேன். மகாவிஷ்ணு மகிழ்ந்து கூறினார், இன்றே பிறந்த இந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில் மனதை தூய்மையாக்கி என்னை துதிப்பவர்கள் பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைவார்கள். அன்று முதல் வைகுண்ட ஏகாதசி ஆண்டவன் அருளின் கதவு திறக்கும் நாள். இந்த தெய்வீக வரத்தின் அடையாளமாக ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற கோவில்களில் வடக்கு நுழைவாயில் பரமபத வாசல், பரமபத துவாரம் திறக்கப்படுகிறது. வடக்குச் சாலை என்பது விடுதலையின் சாலை. இந்த கதவின் வழியாக நடப்பது மோக்ஷ மார்க்கத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு சமம். இரண்டாவது கதை உடல் மனம் ஆன்மாவை ஒன்றாக சேர்க்கும் ஆழமான மறைக்கதை. பழையுகத்தில் அரிசி தானியம் ஒரு உயிருள்ள தெய்வீக சக்தியாக இருந்தது. அது மனிதர்களுக்கு ஆற்றல், ஆரோக்கியம், அமைதியை அளித்தது. ஒரு நாள் அரிசி தெய்வம் லக்ஷ்மி தேவியிடம் மண்டியிட்டு சொன்னது, அம்மா, என்னை தினமும் மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்களின் பாவங்கள், நோய்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் எண்ணுக்குள் வந்து தங்கிவிடுகிறது. அதை நான் தாங்க முடியாமல் இருக்கிறேன். லக்ஷ்மி தேவியை அது கவலை அடைய வைத்தது. அது விஷ்ணுவிடம் கூடப்பட்டது. விஷ்ணு கருணையுடன் அரிசி தெய்வத்திடம் சொன்னார், என் பிள்ளைகளின் பாவங்களை நீ சுமக்க வேண்டாம். ஒரு நாள் உனக்கு ஓய்வு தேவை. அவர் அறிவித்தார், ஒவ்வொரு ஏகாதசியிலும் மக்கள் அரிசி சாப்பிடக்கூடாது. அன்று நீ ஓய்வு எடுத்து சுத்தமடைவாய். அவர்களும் உடல், மனம், ஆன்மா தூய்மை அடைவார்கள். அரிசி தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வாதம் பெற்றது. அதனால்தான் ஏகாதசி உண்ணாமை, அரிசிக்கு விடுமுறை அளிக்கும் நாள் என்று கூறப்படுகிறது. விஷ்ணுவும் அரிசியும் பற்றிய இரு கதைகளும் ஒன்றாக கூறுவது, ஏகாதசி என்பது உடல், மனம், ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நாள். அதன் பின்னால் மிக வலுவான அறிவியல் காரணங்களும் இருக்கிறது. ஒன்று, மூன் கிராவிட்டி எஃபெக்ட். ஏகாதசி நாள் சந்திரன் உடலில் உள்ள நீர்மத்தை அதிகப்படுத்தும். அதால் செரிமான மந்தம், சோர்வு, மனக்குழப்பம் உண்டாகும். அன்று உண்ணாமை இருப்பது இது எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்துகிறது. 2, ஃபாஸ்டிங் டு பிரெயின் கிளாரிட்டி. உண்ணாமை இருப்பதால் உடலில் கீட்டோன்கள் அதிகரிக்கும். அது பிரெயின் ஃபோக்கஸ், காம்னஸ், அவேர்னஸ் எல்லாம் உயர்த்தும். 3, ஆட்டோஃபேஜி. மேம்பட்ட செல்கள் சீரமைப்பு. உண்ணாமை உடலில் சேதமடைந்த செல்களை நீக்கும். ஆட்டோஃபேஜியை இயக்குகிறது. இதனால் இம்யூனிட்டி கூடுகிறது. 4, வை நோ ரைஸ். அரிசி அதிக அளவு நீரை தாங்கும். ஏகாதசியில் வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகம். அரிசி சாப்பிட்டால் சோம்பல், சோர்வு, மனமந்தம் உண்டாகும். அதனால் ரைஸ் அவாய்ட் டு மைண்ட் கிளாரிட்டி இன்க்ரீஸ். வைகுண்ட ஏகாதசியில் சூரியன், சந்திரன், பூமியின் அலைன்மெண்ட் பிரபஞ்ச சக்தி மனித உடலுக்கும் மனதுக்கும் அமைதி, தெளிவு, தூய்மை தரும் வகையில் இருக்கும். அந்த நாளில் ஜபங்கள் அதிக பலன் தரும். பாவங்கள் சுருங்கும். வாழ்க்கை தடைகள் அகலும். மனதில் ஒரு உத்வேகம் பிறக்கும். மற்றும் ஆண்டவன் அருள் நேரடியாக அடையும் என்று ஆகமங்கள் கூறுகிறது. அதனால்தான் மக்கள் கூறுகிறார்கள், ஏகாதசி ஒரு நாள் செய்கிற பக்தி 1000 நாளின் தபசு சேவைக்கு சமம்.